வெக்கமே இல்லாம சொல்றாரு தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல முதலமைச்சர், நான் என்னோட ஆட்சி காலத்துல 1 லட்சம் போராட்டங்களுக்கு மேல நான் அனுமதி கொடுத்திருக்கேன். கேவலம் முழுக்க முழுக்க நிர்வாகத்துல ஏபிசிடி கூட தெரியாத ஒரு நபராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. 245 சார்ஜஸ்க்கு வந்து பாடி பில்டிங் கட்டுறதுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல 3 கோடி ரூபாய் இழப்பு. ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு ஊழல் இருக்கு. ஏன்பா இது பென்ஷனுக்குன்னு வச்சிருந்த பணம், அதுல 4500 கோடி ரூபாய் சுட்டிட்டு போயிட்டாங்க. இது பென்ஷன்ல. இதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிஎஃப் பணத்துல 2000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது கூட பரவாயில்ல, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஆக்சிடென்ட் செஸ் வந்து ஒவ்வொரு டிக்கெட்லயே வாங்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் செஸ்ஸுக்குன்னு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இருந்து 500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுல நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, நீங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்காரங்கிட்ட மட்டும் நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வர்றோங்க, எங்க துண்டறிக்கை பாரு, அதெல்லாம் பேச முடியாது. நாம் தமிழர் கட்சின்னு தெரியும், நாங்க திமுகங்க, நாங்க பக்கா டிஎம்கே, நாங்க உதயசூரியனை விட்டு வேற எதுக்கும் போட மாட்டோம். இப்படியே போட்டுக்கிட்டே இருக்கீங்க. உதயசூரியனுக்கே நீங்க போடுங்க, அவன் ஒரு நாள் உங்களுக்கு வாய்க்கரிசி போட விடவே மாட்டான். ஒட்டு மொத்தமாக உங்க அரசு போக்குவரத்து கழகத்தையே தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு உங்களை கைகளை விட்டு போறதுக்கான திட்டத்தை தான் திமுக வச்சிருக்கே தவிர உங்களை வாழ வைக்கிறதுக்கான எந்த திட்டமும் திமுக கிட்ட கிடையாது. உங்க பென்ஷன் பணம் போச்சு, பிஎஃப் பணம் போச்சு, ஆக்சிடென்ட் செஸ் பணம் போச்சு, எல்லாம் போச்சு. நட்ட கணக்கு எழுதுது, நட்ட கணக்கு எழுது. கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில 1 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.5 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.25 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், ஆந்திரால 8 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், தமிழ்நாட்டுல மட்டும் 9000 ரூபாயில இருந்து 24 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ். நட்ட கணக்கு. தங்கத்துல பேருந்து செஞ்சு ஓடினா கூட இவ்வளவு கேவலமான நட்டம் வரவே வராது. N95 மாஸ்க்ல மட்டும் இந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை அடிச்ச பணம் 83 லட்சம் ரூபாய். பல மருத்துவமனைகள்ல எக்ஸ்ரேக்கு வந்து ஒரு எக்ஸ்ரே மிஷினே இருக்கு. அது வேற. அப்படியே எக்ஸ்ரே மிஷின் இருந்தாலும் எக்ஸ்ரே மிஷினை ஆபரேட் பண்றதுக்கான ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் வந்து அங்க இருக்க மாட்டாங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல அசிஸ்டன்ட் இருக்க மாட்டாங்க. இதுல மட்டும் வேகன்சி வந்து 80ல இருந்து 90 விழுக்காடு இருக்கு. அஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு படியே வந்து உங்களுக்கு 37,200 ஆஷா செவிலியர்களும் தேவை. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறது வெறும் 2600 பேர் தான். ஆளே இல்ல. நீ என்னதான் பண்ற? இதெல்லாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஓடினார் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினார்ங்கிற மாதிரி ஓட்டம் முடிச்சுட்டே தான் இருப்பார். ஓட்டத்துறைக்கே ஒரு அமைச்சர் இருந்தாரு அப்படின்னா அதுக்கு மா சுப்பிரமணியன் அவர்கள் நியமிச்சுட்டு சுகாதாரத்துறைக்கு ஒரு நல்ல அமைச்சர் நியமிங்க. இப்ப திருப்பூர்ல 1 கோடி ரூபாய்க்கு வந்து மகளிருக்கு என்று ஒரு சிறை கூட கட்டியிருக்கிறேன். பயன்பாட்டுக்கே வரல. ஏன்னு கேட்டா அந்த இதுல சொல்லியிருக்கிறாப்ல, குக்கு இல்ல, அந்த 700 பேருக்கு சமைச்சு தருவதற்கு சமையல்காரர்கள் இல்ல. ஃபர்ஸ்ட் இவங்க ஜூன் 2021 போட்ட டெண்டர்ல வந்து என்ன அப்படின்னா 30,000 கிலோமீட்டருக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு வந்து 23,800 ரூபாய் டெண்டர் வந்து கேக்குறாப்ல. ஒரு வாரங்கள்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து கேக்குது. இப்ப என்ன பண்றாங்கன்னா திரும்ப ஜனவரி 2022 வந்து ஒரு டெண்டர் போடுறான் இதே திட்டத்துக்கு. இப்போ முன்னாடி வந்து 30,000 கிலோமீட்டர்ல இப்ப 60,000 கிலோமீட்டர் ஆல் அலுமினியம் அலாயில வந்து மின்சார வடம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து டெண்டர் வருது. அந்த டெண்டர்ல 1 கிலோமீட்டருக்கு வந்து நாங்க வந்து இதே கம்பெனிகள் தான் கிலோமீட்டருக்கு வந்து நாங்க வந்து 42,800 ரூபாய் நாங்க சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? ஊழல் பெருச்சாளி செந்தில் பாலாஜி. 23,800 ரூபாய் எங்க இருக்கு, 42,800 ரூபாய் எங்க இருக்கு. எவ்வளவு பெரிய ஊழல் பாருங்க. இந்த ஊழல்ல மட்டும் நமக்கு ஏற்பட்ட, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 57 கோடி. இப்படி எவ்வளவு இழப்பு பாருங்க. கடவுளின் பேர்ல இவர்கள் எவ்வளவு ஊழல் செய்யறாங்க தெரியுமா? பி.கே. சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறையின் அமைச்சராக இருக்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோயில்கள்லயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பஞ்சலோக சிலைகள், ஐம்பொன் சிலைகள், சுவாமிகளுக்கு பூட்டப்படக்கூடிய இந்த ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பேங்குக்கு போன அவசியம் இல்லை. அந்த கோயில்களே வந்து சேஃப்டி ரூமை வந்து ஸ்ட்ராங் ரூமை வந்து செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட தொகைங்கிறது வந்து 303 கோடி ரூபாய். எவ்வளவு? 303 கோடி ரூபாய். 303 கோடி ரூபாயில இன்னும் 1 பைசா கூட செலவழிக்கல இந்த அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு. கேவலம். இங்க ஆண்டவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, கோயில்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. காரி துப்பலாம், துப்புனா கூட அந்த எச்சி கூட கேவலம். அப்படிப்பட்ட கேவலமான ஒரு திராவிட மாடல் ஆட்சி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திமுக நாங்க 200 தொகுதியில 2026 வெல்லுவோம், நாங்க பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதை வந்து ஈரோடு கிழக்குல நாங்க அதை நிரூபிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் திமுகவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றாங்க பொற்கால ஆட்சியை தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்வது வந்து பொற்கால ஆட்சியில கற்கால ஆட்சி. கற்காலத்தை கூட மக்களுக்கு நஞ்சில்லாத காற்று, நஞ்சில்லாத உணவு, தூய குடிநீர் கிடைச்சது. இன்னைக்கு உங்க ஆட்சி அது கிடைக்குதா?
நிலம் மக்களுக்கானதா இருக்குதா? நிலத்தை மக்கள் கிட்ட இருந்து புடுங்குறீங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்காக அங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களோட நிலத்தை புடுங்குறீங்க. பல சிப்காடுகள் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் புடுங்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய நான் வந்து டங்ஷன் தொழிற்சாலை வைப்பேன், சுரங்கம் அமைப்பதற்காக பல கிராம மக்களை வந்து சொந்த வீடு விட்டு வெளியே போக சொல்றீங்க. கேட்டா இதை நாங்க செய்யல, மத்திய அரசாங்கம் செய்யுது என்று சொல்லி பால அந்த பக்கம் தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் பொற்கால ஆட்சின்னு பேசுறதுக்கு நீங்க தமிழர்களை எவ்வளவு முட்டாள்தனமாக நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றதான் தெரியும். உண்மையிலே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய தலைமை தணிக்கைத்துறை அதிகாரி சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒரு அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த அறிக்கை முழுக்க முழுக்க ஊழல் தான். இப்ப நம்ம சொல்றோம்ல, தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் 9 லட்சம் கோடியை தொட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, முழுக்க முழுக்க நிர்வாகத்துல ஏபிசிடி கூட தெரியாத ஒரு நபராக முக ஸ்டாலின் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அவருடைய அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு ஊழல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு டெண்டர் வந்து விட்டுருக்காங்க. என்ன டெண்டர் விட்டுருக்காங்க அப்படின்னா, 245 சாசிஸ்ல வந்து பாடி பில்டிங் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 120 சாசிஸ்க்கு பாடி பில்டிங் கட்டுறது வந்து இங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகமே வந்து கட்டுது. ஒரு சாசிஸ்க்கு வந்து பாடி கட்டுறதுக்கு வந்து 13 லட்சம் ரூபாய். மீதி 120 சாசிஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அவுட் சோர்சிங் பண்றாங்க. வெளியில கொடுத்து வந்து பாடி பில்டிங் கட்டுறாங்க. அதுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய். ஒவ்வொரு சாசிஸ்க்கும் எத்தனை லட்சம் ரூபாய் வித்தியாசம் இருப்பாங்க. வெளியில கொடுத்தா 10 லட்சம் ரூபாய், உள்ளே அரசு போக்குவரத்து கழகத்திலே வந்து பாடி பில்டிங் கட்டினா வந்து 13 லட்சம் ரூபாய். இதுல மட்டும் 245 சார்ஜஸ்க்கு வந்து பாடி பில்டிங் கட்டுறதுக்கு மட்டுமே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல 3 கோடி ரூபாய் இழப்பு. இது ஏப்பா 3 கோடி ரூபாய் இழப்பு இருக்கு, நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து வெளியே கொடுத்தே வந்து பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, the தமிழ்நாடு கவர்மெண்ட் வாஸ் சைலண்ட் ஆன் திஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி வந்து தணிக்கைத்துறை அதிகாரி வந்து அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு. சைலண்ட், பேச முடியல, எந்த நடவடிக்கை எடுக்க முடியல இவங்க கிட்ட. இது கூட பரவாயில்லைங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல கிட்டத்தட்ட ஊழியர்களாக 1,20,000 பேர் இருக்காங்க. 1,20,000 பேருக்கும் பென்ஷன் கொடுக்கணும். அவங்களோட பணியை முடிஞ்சதுக்கு அப்புறம் பென்ஷன் கொடுக்கணும். ஏற்கனவே ஓய்வூதியம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும். இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு விதிகளின்படி 2003க்கு அப்புறம் யார் யாரெல்லாம் வந்து பணி நியமனம் பெற்றாங்களோ அவங்க தன்னுடைய மாத வருமானத்துல இத்தனை விழுக்காடு வந்து பென்ஷனுக்குன்னு ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களே பிடிச்சுக்குவாங்க. பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுல இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் மாதம் மாதம் இவ்வளவு தொகையை வந்து கட்டணும். இங்க அரசு போக்குவரத்து கழகம் அவர்களுக்காக வந்து பணத்தை கட்டணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அரசு போக்குவரத்து கழகம் பணத்துக்கு தன்னுடைய பங்கு கட்டவே இல்லை. அரசு ஊழியர்கள் இத்தனை நாள் பணம் கட்டிட்டு வந்திருப்பாங்களா, மாசம் மாசம் 10 விழுக்காடு 12 விழுக்காடு கட்டிட்டு வந்திருப்பாங்களே, அதுல 4,500 கோடி ரூபாய் சுருட்டிட்டு போயிட்டாங்க. ஏன்பா இது பென்ஷனுக்குன்னு வச்சிருந்த பணம், ஓய்வூதியத்துக்குன்னு வச்சிருந்த பணத்துல 4,500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிருக்கீங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எங்களுக்கான டே டு டே பேசிஸ் டெய்லி வேலையை செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து காசு இல்ல, அதனால நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பென்ஷன்ல. இதே மாதிரி ப்ராவிடன்ட் ஃபண்ட் பிஎஃப் பணத்துல 2,000 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது கூட பரவாயில்ல, ஒவ்வொரு அரசு போக்குவரத்து பேருந்துகள்ல பயணிச்சிங்க அப்படின்னா உங்க ஒவ்வொரு டிக்கெட்லயும் வந்து ஆக்சிடென்ட் செஸ் சொல்லிருப்பாங்க. ஆக்சிடென்ட் செஸ் படம் ஒவ்வொரு டிக்கெட்லயும் இருக்கும். இந்த ஆக்சிடென்ட் செஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த அரசு பேருந்துகளால யாராவது வந்து பாதிக்கப்பட்டாங்க, யாராவது இறந்துட்டாங்க, மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விபத்துக்குள்ளாயிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுப்பதற்காக நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஆக்சிடென்ட் செஸ் வந்து ஒவ்வொரு டிக்கெட்லயே வாங்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் செஸ்ஸுக்கு தனியா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. அந்த அக்கௌண்ட்ல இருந்து 500 கோடி ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டாங்க. நீங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் பாக்குறீங்க. இதே மாதிரி அந்த தணிக்கைத்துறை அதிகாரி ஆந்திர பிரதேசல எப்படி போக்குவரத்து பேருந்துகள்லாம் ஓடுது, எப்படி கர்நாடகாவில் ஓடுது, எப்படி கேரளாவில் ஓடுதுன்னு சொல்லிடுறேன். கர்நாடகா, கேரளா, ஆந்திராவில 1 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.5 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், 1.25 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், ஆந்திரால 8 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ், தமிழ்நாட்டுல மட்டும் 9,000 ரூபாயில இருந்து 24 ரூபா 1 கிலோமீட்டர் கிளாஸ். நட்ட கணக்கு, தங்கத்துல பேருந்து செஞ்சு ஓடுனா கூட இவ்வளவு கேவலமான நட்டம் வரவே வராது. அவ்வளவு கேவலமான ஒரு நிர்வாகத்துல அரசு போக்குவரத்து கழகம் இருக்கு. இதெல்லாம் பொற்கால ஆட்சியில வருதா ஐயா ஸ்டாலின் அவர்களே? கேவலம். இதெல்லாம் ஒரு பொற்கால ஆட்சின்னு சொல்றது. இத கூட விடுங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் சம்பந்தமா இந்தியாவிலேயே தன்னுடைய சொந்த பணத்தை மருத்துவத்திற்காக அதிகமாக செலவழிப்பவர்கள் பட்டியலில் தமிழ்நாடு இருக்கு. இந்திய சராசரியை விட தமிழர்கள் தங்களோட சொந்த பணத்தை வந்து செலவழிக்கிறாங்க, நிறைய செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 2020 2021 இந்த காலகட்டங்கள்ல கொரோனானால எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் என்ற அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கொரோனால உங்களுக்கு வந்து N95 மாஸ்க் வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. அதுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க. டெண்டர் விடும்போது வந்து கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ராஃபா டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனி அது என்ன சொல்லியிருக்கு, டெண்டர்ல நான் ஒரு N95 மாஸ்க
147 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 10 லட்சம் N95 மாஸ்க் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இதே இது திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து என்ன சொல்லிருக்கு, நான் வந்து 157 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து ஹரிம், அந்த கம்பெனி வந்து நான் வந்து 198 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. ஒரு படிக்காத முட்டாள் இந்த டெண்டர் நடத்தினா எந்த விலைக்கு கொடுத்திருப்பாங்க நீங்க சொல்லுங்க? 147 ரூபாய்க்கு யாரு கொடுக்குறாங்களோ அதுக்குதான் வந்து டெண்டர் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா 147 ரூபாயை கோட் பண்ண கோயம்புத்தூர் கம்பெனிக்கு அவன் 10 லட்சம் N95 மாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்றான். அவனுக்கு 5 லட்சம் தான், மீதி 5 லட்சத்தை என்ன பண்றான், 198 ரூபாய் கோட் பண்ண கம்பெனி கொடுத்துட்டான். இதனால மட்டும் N95 மாஸ்க்ல மட்டும் இந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை அடிச்ச பணம் 83 லட்சம் ரூபாய், மாஸ்க்ல மட்டும் 83 லட்சம் ரூபாய். அப்ப உங்களுக்கு தெரியும் கொரோனா காலகட்டத்துல ரொம்ப தட்டுப்பாடா இருந்தது ஆக்சிஜன் சிலிண்டர் தான். ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம உயிருக்கு போராடக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து தயாரிப்பதற்காக ஆக்சிஜன் ஜெனரேட்டர் திருவண்ணாமலையில வச்சாங்க 1 கோடி ரூபாய்க்கு, செய்யாறுல வச்சாங்க 23 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆக்சிஜன் ஜெனரேட்டரே வந்து உருவாக்குனாங்க. ஆனா இது ரெண்டுமே இப்ப செயல்பாட்டிலே கிடையாது. காரணம் என்னன்னா 1 கோடி ரூபாயில வச்சு திருவண்ணாமலை ஆக்சிஜன் ஜெனரேட்டர் பயன்பாட்டுக்கே வரல. ஏன்னா அதன் மூலமாக சப்ளை செய்யப்படக்கூடிய ஆக்சிஜன் வந்து வெறும் 80 விழுக்காடு தான் எஃபிஷியன்டா இருக்கு. கிரிட்டிக்கலி கேர் யூனிட் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து அது பயன்படல. செய்யாறுல என்ன அப்படின்னா ஜெனரேட்டரே வந்து ஓடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அங்க ஹை டென்ஷன் பவர் சப்ளை இல்ல. இதுல ஒரு 1.25 கோடி ரூபாய் போயிடுச்சு. நட்டம் தேனியில திருவண்ணாமலையில வந்து சித்தா ஹாஸ்பிட்டல் கட்டிருக்காங்க. சித்தா ஹாஸ்பிட்டல் கட்டி வந்து பெட் படுக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்னும் பயன்பாட்டுக்கு வரல. அதுல 13 கோடி ரூபாய் லாஸ். பல கோடிகள் வந்து இப்படி ஒவ்வொன்னா லாஸ். இதுக்கு பேர் ஆட்சி நிர்வாகமா? இதுக்கு பேர் அரசாட்சியா? இந்த அளவுக்கு பேர் வந்து பொற்கால ஆட்சியான பேரா? காரி துப்பலாம், துப்புனா கூட அந்த எச்சி கூட கேவலம். அப்படிப்பட்ட கேவலமான ஒரு திராவிட மாடல் ஆட்சி நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. முதல்ல புதுசா ஒரு திட்டம் வந்துச்சு சமீபத்துல கூட, இந்த ஆஷா செவிலியர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணாங்க ஊதிய உயர்வு கோரி அப்படின்னு சொல்லி. அது வந்து ஒரு நல்ல திட்டம். அதாவது ஒவ்வொரு 1000 பேர் ஊரக பகுதியில இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 1000 மக்களுக்கு வந்து ஒரு செவிலியர் வந்து இருக்கணும், மருந்தாளுநர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு திட்டம். கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டுல வந்து 3,72 லட்சம் பேர் இருக்காங்க, ரூரல் பாப்புலேஷன் மட்டும். அப்போ அஸ்பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு படியே வந்து உங்களுக்கு 37,200 ஆஷா தொழிலாளர்கள் வந்து தேவை, செவிலியர்கள் வந்து தேவை. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறது வெறும் 2,600 பேர் தான். 37,200 செவிலியர்கள் எங்க இருக்கிறாங்க, செயல்படுறவங்க வந்து 2,600 பேர் தான். ஆளில எடுக்க மாட்டேங்கிறாங்க, காசு இல்ல, சம்பளம் கொடுக்க காசு இல்ல. 1000 பேருக்கு வந்து மருந்து ஆளுகை செய்யக்கூடிய செவிலியர் பணி செய்யக்கூடிய பெண்கள் மற்ற மாநிலங்கள்ல இருந்தா, இப்ப கேரளாவிலயோ கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ இருந்தா அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் வந்து 10,000 ரூபாய். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு தெரியுமா வாங்குறாங்க, வெறும் 3,000 ரூபாய் தான். அது மத்திய அரசாங்கத்தின் பங்களிப்போட சேர்த்து அவங்க போராட்டம் பண்றாங்க. அதுக்கு இந்த தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது, போராட்டம் நடந்து அது கண்டுக்கிறதே கிடையாது. வெக்கமே இல்லாம சொல்றாரு தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துல முதலமைச்சர், நான் என்னுடைய ஆட்சி காலத்துல 1 லட்சம் போராட்டங்களுக்கு மேல நான் அனுமதி கொடுத்திருக்கேன். கேவலம் மக்கள் போராட தேவையே இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு பேர் தான் பொற்கால ஆட்சி. அதைத்தான் நான் செந்தமிழ் சீமான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நீங்க போராட்டம் செய்வதே வந்து ஒரு பேட்ஜ் மாதிரி, தன்னுடைய ஒரு தகுதி மாதிரி, தன்னுடைய கிரீட மாதிரி சூட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு இப்போதான் பாக்குது. எல்லாருமே போராட்டம் பண்ணி ஒவ்வொரு துறையிலும் போராட்டம். எத்தனையோ இடங்கள்லப்பா, இது வந்து மருத்துவத்துறையில சொல்றேன். சிறையில இப்ப திருப்பூர்ல 1 கோடி ரூபாய்க்கு வந்து மகளிருக்கு என்று ஒரு சிறை கூட கட்டியிருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெண் சிறை கைதிகள் எல்லாம் திருப்பூருக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த 1 கோடி ரூபாயில செலவழிச்சு கட்டின அந்த திருப்பூர் மகளிர் சிறை பயன்பாட்டுக்கே வரல. ஏன்னு கேட்டா அந்த இதுல சொல்லியிருக்கிறாப்ல, குக்கு இல்ல, அந்த 700 பேருக்கு சமைச்சு தருவதற்கு சமையல்காரர்கள் இல்ல. யானைய வாங்கிட்டான், 1 கோடி ரூபாய்க்கு சிறை கூடம் கட்டியாச்சு. ஏன்பா மாசம் ஒரு 50,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு குக்கு ரெடி பண்ண முடியாதா? இப்படி இருக்குங்க. இதை விட மிக மோசமாக முறையில ஊரக பகுதி உள்ளாட்சி துறைக்குன்னு ஒரு தணிக்கை அறிக்கை இருக்கு. ஈரோட்டுல புதூர் கிராமத்துல ஒரு பேருந்து நிலையம் கட்டிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? 1.5 கோடி ரூபாய்க்கு கட்டி பல ஆண்டுகள் ஆகியும் அது வந்து பயன்பாட்டுக்கே வரல. அதுல 1.5 கோடி ரூபாய் லாஸ். இப்ப நகர்ப்புற உள்ளாட்சிக்குன்னு ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் எல்லாம் கட்டணும். இந்த கறி வெட்டுற இடங்கள், மாமிசம் வெட்டுற இடங்கள்லாம் வந்து அவங்க தான் கட்டணும். அப்புறம் வந்து கழிப்பறை கட்டுறது, சமுதாய கூடங்கள் கட்டுறதெல்லாம் இவங்க இந்த உள்ளாட்சி அமைப்புகள் கீழே வரும். அதுல மட்டுமே வந்து 6,33 லட்சம் ரூபாய் வந்து நட்டோம். ஏன்பா கட்டி நான் 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு, பயன்பாட்டுக்கே வரல. பயன்பாட்டுக்கு வராம பல கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் வீணடிக்கப்படுது. காரணம் என்ன? இந்த திராவிட ஆட்சியாளர்கள், இந்த திமுக, இந்த ஸ்டாலின், இந்த உதயநிதி ஸ்டாலின், இவங்கதான் காரணம். இவர்களை துடை தெரியாம தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி பொற்கால ஆட்சி என்பது கனவுல கூட நடக்காது.
ரொம்ப கேவலமா சொல்றேனே, இருக்கிறதுல இந்த 9 லட்சம் கோடி கடன்ல மிக அதிகமான கடன் வச்சிருக்கிறது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் தான். எவ்வளவு கேவலமா ஊழல் பண்ண முடியும் அப்படின்னா, இவங்க 2021 மே மாசம் ஆட்சிக்கு வந்தாங்களா, ஜூன் மாசம் ஒரு டெண்டர் விடுறாங்க. ஏன்னா ஐயா எடப்பாடி காலத்துல வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அக்ரிகல்ச்சர் தட்கல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஒவ்வொரு விவசாயி வந்து 5 HP மோட்டர் வாங்கணும், 7.5 HP மோட்டர் வாங்கணும், 10 HP, இப்படி வெவ்வேறு வகையான மோட்டர் வாங்கணும். அவங்களுக்கு வந்து கரண்ட் வந்து கவர்மெண்டே கொடுக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க ஜூன் 2021 போட்ட டெண்டர்ல வந்து என்ன அப்படின்னா, 30,000 கிலோமீட்டருக்கு வந்து ஆல் அலுமினியம் அலாய் அந்த கரண்ட கொண்டு போகக்கூடிய வந்து அந்த மின்சாரம் வந்து கொண்டு, ஆமா அதுக்கான டெண்டர். ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 23,800 ரூபாய் டெண்டர் வந்து கேக்குறாப்ல. ஒரு வாரங்கள்ல இருந்து ஒரு கம்பெனி வந்து கேக்குது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லா கம்பெனியும் வந்து மத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 17 கம்பெனி வந்து அதுல வந்து போட்டிடுறாங்க, அந்த டெண்டர்ல வந்து போட்டிடுறாங்க. மிக குறைந்த அமௌண்ட் கேட்டது இவங்க தான். இப்ப ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 23,000 ரூபாய் கேக்குறாங்க அப்படின்னா, அந்த பணத்தை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா 45 நாட்களுக்குள்ள கொடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 90 நாள் ஆகுது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாசத்துல வந்து கேக்குறாங்க. அது பண்ண முடியும், ஏன்னா சட்டப்படி 45 நாளுக்குள்ள இவங்களுக்கு அந்த பணத்தை வந்து கொடுக்கணும். ஆனா கொடுக்கல. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, திரும்ப ஜனவரி 2022 வந்து ஒரு டெண்டர் கொடுக்குறான் இதே திட்டத்துக்கு. இப்போ முன்னாடி வந்து 30,000 கிலோமீட்டர்ல இப்ப 60,000 கிலோமீட்டருக்கு வந்து இரும்பு மின்சார வடம் வேணும், ஆல் அலுமினியம் அலாயில வந்து மின்சார வடம் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து டெண்டர் வருது. அந்த டெண்டர்ல ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நாங்க வந்து இதே கம்பெனிகள் தான் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நாங்க வந்து 42,800 ரூபாய் நாங்க சார்ஜ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த டெண்டர் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தது யாரு? ஊழல் பெருச்சாளி செந்தில் பாலாஜி. 23,800 ரூபாய் எங்க இருக்கு, 42,800 ரூபாய் எங்க இருக்கு? எவ்வளவு பெரிய ஊழல் பாருங்க. இந்த ஊழல்ல மட்டும் நமக்கு ஏற்பட்ட, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 57 கோடி. இப்படி எவ்வளவு இழப்பு பாருங்க. இவ்வளவு இழப்பு இருக்கு. ஒவ்வொரு துறையிலும் அவ்வளவு ஊழல், அவ்வளவு கேவலமான ஒரு அரசு நடைமுறை. இதையும் மீறி ஒருத்தர் திமுகவுக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறான் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால மட்டும் இல்ல, ஆண்டவன், அல்லாஹ், ஜீசஸ் 3 பேர் சேர்ந்து வந்து காப்பாத்தணும்னு நினைச்சா கூட காப்பாற்ற முடியாது. தொடர்ச்சியா நீங்க வந்து தமிழ்நாடு அரசினுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல நடக்கிற ஊழலை பத்தி நீங்க ஆதாரத்தோட மத்திய தணிக்கைத்துறை தலைமை அதிகாரியினுடைய ரிப்போர்ட் எல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்க. இதை நாம் தமிழர் கட்சி அடுத்தது நீதிமன்றங்களுக்கு போய் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபடுமா? இல்ல, நாம முதல்ல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும். ஆட்சி அதிகாரத்தை பிடிக்காம அமைச்சர் செந்தில் பாலாஜியை வச்சு நீதிமன்றத்துல வந்து தீர்ப்புகள் வழங்கப்படுமே ஒழிய நீதிகள் வழங்கப்படாது. எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னதுதான், நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம், இந்த ஊழல் பெருச்சாலைகளை ஓட விரட்டுறோம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. கடவுளின் பேர்ல இவர்கள் எவ்வளவு ஊழல் செய்யறாங்க தெரியுமா? பி.கே. சேகர் பாபு அவர்கள் அறநிலையத்துறையின் அமைச்சராக இருக்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒவ்வொரு கோயில்கள்லயும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பஞ்சலோக சிலைகள், ஐம்பொன் சிலைகள், சுவாமிகளுக்கு பூட்டப்படக்கூடிய இந்த ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு பேங்குக்கு போன அவசியம் இல்லை. அந்த கோயில்களே வந்து சேஃப்டி ரூமை வந்து, ஸ்ட்ராங் ரூமை வந்து செட்டப் பண்ணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒதுக்கப்பட்ட தொகைங்கிறது வந்து 303 கோடி ரூபாய். எவ்வளவு? 303 கோடி ரூபாய். 303 கோடி ரூபாயில இன்னும் ஒரு பைசா கூட செலவழிக்கல இந்த அறநிலைத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு. கேவலம். இங்க ஆண்டவனுக்கும் பாதுகாப்பு கிடையாது, கோயில்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, மக்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது. ஒண்ணுதான், ஆட்சி அதிகாரம் மட்டும்தான். ஆட்சி அதிகாரத்தை நல்லவர்கள் கையில கொடுங்க. திரும்ப திருடங்கையிலேயே வந்து சாவியை கொடுத்துட்டு, ஐயோ கொள்றானே, ஐயோ என்ன கொள்ளையடிக்கிறானே, ஐயோ என்னை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறானே, இது ஆட்சியா என்னன்னு சொல்லி இந்த பாட்டிலாம் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய சூரட்டியை வந்து செருப்பு வச்சு அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. நல்லாட்சி கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி நிக்குது. எங்கள் பக்கம் வாங்க, எங்களோட அரசியலை கவனிங்க. ஆட்சி அதிகாரத்தை உங்கள் வீட்டு பிள்ளைகள் கிட்ட நீங்க தான் கொடுக்கணும். அதை நாங்க செய்யறோம். கொடுத்து பாருங்க, ஸ்டாலின் எங்க இருக்கிறார், உதயநிதி எங்க இருக்கிறார், கனிமொழி கருணாநிதி எங்க இருக்கிறாங்க, இப்ப இருந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் எங்க இருக்கிறாங்கிறத பாருங்க. உங்களுடைய பிள்ளைகளா செயல்படுறதுக்கு நாம் தமிழர் கட்சி தயாராக இருக்கு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிகச்சிறந்த முதலமைச்சராக இந்த மக்களுக்காக சேவை செய்வதற்கு உறுதியாக நிற்கிறார். எங்களிடம் ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தை வழங்கிப்பாரு. சிறப்புங்கா. அனைத்து சிக்கல்களுக்கும் நிரந்தர தீர்வு ஆட்சி அதிகாரம், அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போவோம், மாற்றம் நிகழணும்னு நம்புவோம். நன்றிங்கா. மிக்க வணக்கம். மிக்க மகிழ்ச்சி.